சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற இறைவனிடம் வேண்டி உங்களுக்கான பலன்களை சமர்ப்பிக்கிறோம். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருத வருடம் மாசி மாதம் 4ஆம் நாள் 16/2/2024 வெள்ளிக்கிழமை. சப்தமி திதி பகல் 2:30 மணி வரை, பின் அஷ்டமி திதி. பரணி நட்சத்திரம் பகல் 2 மணி வரை, பின் கிருத்திகை நட்சத்திரம். பிராமியம் நாமயோகம் 35:13 நாளிகை வரை, பின் மகேந்திரம் நாமயோகம். வணிசை கரணம் 21:14 நாளிகை வரை, பின் பத்திரை கரணம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று ரத சப்தமி, கிருத்திகை விரதம். சூளம் மேற்கு தென்மேற்கு 12 நாளிகை. பரிகாரம் வெல்லாம். ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 மணி வரை. சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள் சூரிய உதயத்திலிருந்து காலை 6:37 முதல் 9:37 வரை. முற்பகல் 1:37 முதல் 2:07 வரை. பிற்பகல் 5:37 முதல் 6:37 வரை. இரவு 8:37 முதல் 9:37 வரை. இன்று நாள் அசுபம். இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சூரியன் சனி புதன், மீனத்தில் ராகு. இன்று இரவு 7:52க்கு சந்திரன் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இன்று மாலை 7:52 வரை கன்னி ராசிக்கும் பின் துலாம் ராசிக்கும் சந்திராஷ்டம நாள். மேசத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மேசராசி அன்பர்களே, ராசிநாதன் 10ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்று சுக்கிர பகவானுடன் இணைந்து உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்குவார். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். பட்டம் பதவிகள் கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ஒரு சிறப்பான நாள். 5ஆம் பாவாதிபதி சூரியன் 11ஆம் பாவத்தில் சனி புதனுடன் இணைந்தும் 6ஆம் பாவத்தில் கேது பகவானும் இருந்து உங்களுக்கு நன்மையான பலன்களை இன்று வழங்குவார். உத்தியோகத்தில் இருப்போருக்கு பதவி உயர்வு கிட்டும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறந்த நாள். தொழில்துறையினருக்கு தொழிலாளி முதலாளி இடையே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. தொழிலாளிகளுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வதன் மூலம் நன்மையான பலன்களை அடையலாம். எதிர்பார்த்த தன உதவிகள் பண உதவிகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பணியில் இருப்போர் உயர்நிலையை அடையும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். புத்திரர்களின் முன்னேற்றத்திற்கான செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் கிட்டும் ஒரு நல்ல நாள். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவத்திற்காக செல்வாக்கிற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். மேசராசிக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 82, 7 88, 6 96, 8 62. அதிர்ஷ்ட நிறம் பால் நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. ரிஷபத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். ராசி அதிபதி சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து இருக்கும் நிலையில் 5ஆம் பாவத்தில் கேதுவும் 5ஆம் அதிபதி புதன் 10ஆம் பாவத்திலும் இருந்து உங்களுக்கு இன்று நன்மையான பலன்களை தருவார். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். தொழில்துறையினருக்கு தொழிலாளர் முதலாளி இடையே பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். முதலாளிகள் தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வதன் மூலம் நன்மையான பலன்களை அடையலாம்.
வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. பட்ட கல்வி பயிலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவார்கள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பணியில் இருப்போர் உயர்நிலையை அடையும் ஒரு நல்ல நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் நல்ல நாள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நன்மையான பலன்கள் ஏற்படும். உங்களது பூர்வீக சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. இன்று ரிஷப ராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 82, 6, 60, 8, 67. அதிர்ஷ்ட நிறம் பால் வண்ணம். அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் நந்தி தேவன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி சனி மற்றும் சூரியனுடன் சேர்ந்து தரும் பலன்கள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான பலன்களை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். உங்களது போட்டியாளர்களை வெற்றி கொண்டு நன்மைகள் பெறும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். உங்களது போட்டியாளர்களை வெற்றி கொண்டு நன்மைகள் பெறுவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பணியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறந்த நாள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். செல்வாக்கு கூடும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகும். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்கும். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். முற்பகலில் உங்களது தொழில் உத்தியோகத்தில் நன்மையான பலன்களும் எதிர்பார்த்த ஆதாய பலன்கள் கிட்டும். பிற்பகலில் அதிக விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. பிற்பகலில் உங்களது உத்தியோகம் தொழிலில் சிற்சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. நண்பர்கள் உறவினர்களிடம் பகைமை ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். பூர்வீகம் புத்திரர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பணியில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 6, 60. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு ராசிநாதன் சந்திரன் 10ஆம் பாவத்தில் குருவுடன் இணைந்துள்ளார். 7ஆம் பாவத்தில் சுக்கிரனுடன் இணைந்துள்ள செவ்வாயின் பார்வையை பெறுகிறார். 3ஆம் பாவத்தில் கேது பகவான், 3ஆம் அதிபதி புதன், 8ஆம் பாவத்தில் சூரியன் மற்றும் சனியுடன் சேர்க்கை பெற்ற நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. வியாபாரம் தொழில்துறையினருக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது புத்திரர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சிற்சில பிரச்சனைகள் ஏற்படலாம். பூர்வீக வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகத்தில் மேன்மையான பலன்கள் கிட்டும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள்.
வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறந்த நாள். கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். குடும்ப பிரச்சனைகள் விலகும். வழக்கு விவகாரங்களில் வெற்றிகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். முற்பகலில் உங்களுக்கு எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள். பிற்பகலில் வாழ்க்கை துணையுடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். குடும்ப விவகாரங்களில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிநாதன் சூரியன் 7ஆம் பாவத்தில் சனி மற்றும் புதனுடன் இணைந்துள்ளார். 2ஆம் பாவத்தில் கேது. 2-11ஆம் அதிபதி புதன் 7ஆம் பாவத்தில் இணைந்துள்ள நிலையில் 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்து சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். தம்பதியர்களுக்குள் இருந்த வழக்கு விவகாரங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு சிறந்த நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். முற்பகலில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள். பிற்பகலில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நற்பலனை மேலும் அதிகரிக்கும். தியானங்களில் ஈடுபடலாம். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்கள் தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர், வாகன தொழில்துறையினர் அதிக நன்மைகள் பெறும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. பிற்பகலில் குடும்பத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். தியானங்களில் ஈடுபடுவது, தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்கும். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பிற்பகலில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. சிம்ம ராசிக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 972, 696. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று மாலை 7:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை. கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். ராசிநாதன் புதன் 6ஆம் பாவத்தில் சூரியன் சனியுடன் இணைந்திருக்கும் நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். மாலை 7:52க்கு மேல் உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் வெற்றிகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்கும். துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று மாலை 7:52க்கு மேல் சந்திராஷ்டமம் வருவதால் காலை நேரங்களில் உங்களது முக்கிய முடிவுகளை எடுப்பது நன்மை பயக்கும். துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து 4ஆம் பாவத்தில் உள்ளார். 5ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதன், 12ஆம் பாவத்தில் கேது பகவான் இருக்கும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். சிலருக்கு சொத்து வாங்கும் யோகம் கிட்டும். பூர்வீக வழியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மையான பலன்களை அதிகரிப்படுத்தும். உங்களது எல்லா முக்கிய முடிவுகளையும் மாலை 7:52க்குள் முடிவு செய்வது நன்மை பயக்கும் ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு விளங்கும். விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களே, ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்று சுக்கிரனுடன் இணைந்து 3ஆம் பாவத்தில் உள்ளார்.
4ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதன் 11ஆம் பாவத்தில் கேது இருக்கும் நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சொத்து வாங்கு யோகம் சிலருக்கு அமையும். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது. அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு கிட்டும் ஒரு நல்ல நாள். மருத்துவத்துறையினர், வக்கீல் தொழில்துறையினர், ஆன்மீகவாதிகள் நன்மைகள் பெறும் ஒரு சிறந்த நாள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு சிறந்த நாள். பூர்வீக சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறந்த நாள். எதிர்பார்த்த பண உதவிகள், கடன் உதவிகள் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் ஒரு சிறந்த நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். முற்பகலில் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறும் ஒரு நல்ல நாள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பிற்பகலில் குடும்ப உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உறவினர்களுடன் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டிய நாள். வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. வெளி வட்டாரங்களில் பழகுவதில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வியாபாரத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களுக்கு எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. பிற்பகலில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 788, 972. அதிர்ஷ்ட வண்ணம் பவள வண்ணம். அதிர்ஷ்டம் தரும் வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசைகள் தெற்கு. தனுசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் பாவத்தில் சந்திரனுடன் இணைந்துள்ளார். 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாய், 3ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதன் இணைந்துள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பணியில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு நல்ல நாள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது புதிய வியாபாரம், தொழில் ஆரம்பிக்கும் முயற்சியில் நன்மைகள் ஏற்படும். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது ஆசைகள், தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். உங்களது உத்தியோகம், தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறந்த நாள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ஆன்மீகம் மற்றும் தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மையான பலன்களை மேலும் அதிகப்படுத்தும். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது ஆசைகள், தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வீடு, வாகனம், சொத்து வழியில் செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்யலாம். பிற்பகலில் குடும்பத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. இருப்பினும் புதன் பகவான் இணைந்துள்ள நிலையில் உங்களது பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் சிறந்த நாள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பிற்பகலில் குடும்ப விவகாரங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 182, 788, 696. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு தரும் பலன்கள். ராசிநாதன் சனியுடன் சூரியன் புதன் இணைந்துள்ளார். ராசியில் சுக்கிரன் செவ்வாயும் 9ஆம் பாவத்தில் கேதுவும் இணைந்துள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள்.
உங்களது ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் ஒரு நல்ல நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய முதலீடுகளை செய்வீர்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வியாபாரிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகி வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தெய்வ அனுகூலம் கிட்டும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1-2க்கான நட்சத்திர பலன்கள். பூமி சொத்து வாங்கும் யோகம் சிலருக்கு கிட்டும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2-3-4க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது குடும்ப பொருளாதார பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வியாபாரத்தில் ஏற்றமிக்க நல்ல நாளாக விளங்குகிறது. உங்கள் தொழில்துறையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 4-67, 6-96. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். ராசியில் சனி பகவானுடன் புதன் சூரியன் இணைவு. 12ஆம் பாவத்தில் சுக்கிரன், 8ஆம் பாவத்தில் கேது இருக்கும் நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வாழ்க்கை துணை வழியில் வீண் விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். இருப்பினும் உங்களது பொருளாதார தேவைகள் நிறைவேறும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ஒரு சிறந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. குடும்ப வழக்கு விவகாரங்களில் ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்கும். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3-4க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது பூமி சொத்து வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். சகோதரர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உங்களது முயற்சிகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் ஒரு நல்ல நாள். ஆன்மீகம் மற்றும் தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மைகளை மேலும் அதிகப்படுத்தும். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது பணச்சிக்கல் விலகும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள். சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. வாழ்க்கை துணை வழியில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். நண்பர்கள் உறவினர்களுடன் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1-2-3க்கான நட்சத்திர பலன்கள். உங்கள் தொழில் ஸ்தாபனங்களில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பணியில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 6-96. அதிர்ஷ்ட வண்ணம் வைர வண்ணம். அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, மீன ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான் 2ஆம் பாவத்தில் சந்திரனுடன் இணைந்துள்ளார். 12ஆம் பாவத்தில் சனி புதன் சூரியன் இணைவு. 11ஆம் பாவத்தில் சுக்கிரன் செவ்வாய் இணைந்துள்ள நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது தொழில் துறைகளில் எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு சிறந்த நாள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினர் நன்மைகள் அதிகம் பெறும் ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. விவசாயிகளுக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டும். உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறந்த நாள். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்வீர்கள். உங்கள் வியாபாரத்திற்கு செய்ய வேண்டிய புதிய முதலீடுகளை செய்யலாம்.
மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வியாபாரத்தில் செய்ய வேண்டிய புதிய முதலீடுகளை செய்வீர்கள். உங்களது உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 972, 696. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசைகள் கிழக்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.